வணக்கம் மங்கையர் உலகம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இது பக்கோடா குருமாங்க. ரொம்ப ஈஸியானது, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டானதுங்க. என்னைக்காவது நான்வெஜ் பண்ண முடியல, கறி பண்ண முடியலன்னு யோசிச்சிங்கன்னா இதை பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அதே டேஸ்ட்டு எக்ஸாக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கோடாக்கு தனியாக ஊற வச்சு வழக்கம் போல் பக்கோடா போடுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. குக்கரில் அதாவது நல்லா அடிகனமான பாத்திரத்தில் வெங்காயம், தக்காளி, சோம்புத்தூள், பூண்டு, இஞ்சி போட்டு வதக்கிக்கோங்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். பட்டை லவங்கமும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு போட்டிருக்கேன். அந்த அரைச்ச விழுதை அப்படியே இதில் போடுங்க. நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க. குருமா ரெடி ஆகிடும். குருமா கொதிக்கிறதுக்குள்ளே பக்கோடா இருக்குங்க இல்லையா, நம்ம மசாலா வடைக்கு போடுறது தான், அதே தான். எல்லாம் போட்டு வானலில் குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி போட்டு எடுத்து அப்படியே நல்லா பொரித்து செவந்தவொடனே கொதிக்கிற குருமாவில் போட்டிங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் நல்லா ஊறி ரெடியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தால் உங்கள் ரெசிபி எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் லைக் போடுங்கப்பா. ஆசையாக வீடியோ போடுறோம். நீங்கள் லைக் போட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கமெண்ட்டே சொல்லுங்கள். இந்நாள் இனிய நாளாகட்டும்.